ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான முறையில் ரவுண்டு நெக்கில் த்ரெட் பைப்பிங்கை எப்படி பயன்படுத்தி தைக்கணுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த த்ரெட் பைப்பிங்க்கு நம்ம எந்த மாதிரி துணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஜாஸ்மின் கிளாத்து தான் எடுத்துக்கணும். ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கலர் வெளுத்து போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட அளவுகளை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 41 சைஸுக்கு கழுத்து அகலம் 2 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? த்ரெட் பைப்பிங் நம்ம தைக்கணும் அப்படின்னா லைனிங் கிளாத், மெயின் கிளாத் ரெண்டையுமே நம்ம சேர்த்து இது போல் நம்ம ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது நிறையா சப்ஸ்கிரைபர் வேற சொல்லியிருந்தாங்க, சுருக்கம் வருது, அது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம சுருக்கம் வராமல் எப்படி ஈஸியான முறையில் தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி தைக்கிறதுக்கு நம்ம கழுத்து பீஸை கிராஸ் பீஸில் தான் நம்ம கட் பண்ணணும். அதிகமான ஜாயிண்ட்டு வரக்கூடாது, ஒரே ஒரு ஜாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு த்ரெட்டு பார்த்திங்கன்னா 2 சைஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒன்று மெல்லிஸான சைஸு, இன்னொன்று தடிமனான சைஸு. எல்லா நெக்கு டிசைனுக்குமே பார்த்திங்கன்னா தடிமனான சைஸ் எடுத்துக்கக்கூடாது. மெல்லிஸான சைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே பக்காவாக சூப்பராகவே இருக்கும். தடிமனான சைஸு எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் கிராஸ் பீஸில் போட்டு கட் பண்ணி அந்த தடிமனான த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சாலுமே கூட அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அங்கனங்கன்னா சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தடிமனாக இருக்கக்கூடிய த்ரெட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வலுவலுன்னு ரொம்பவே சூப்பராக அழகாக பக்காவான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமே வராமல் சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த ரவுண்டு நெக்குக்கு நான் மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த த்ரெட்டை கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சுட்டோம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். கரெக்ட் அளவாகவே வச்சு நம்ம தைக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கும் பொழுது 1 சைடு நண்டுக்கால் தான் பயன்படுத்தணும். நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய நண்டுக்காலை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறமா அகலமான பிசுறு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலமாக அப்படியே நம்ம தைச்சோம் அப்படின்னா கழுத்து நம்மளுக்கு கூடுதலாக அகலமாகவே போயிடும். ஓகேங்களா? அந்த உருட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம பிசுறு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு பண்டலே நம்மளுக்கு ஒரே ஒரு ரோல் மட்டும் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் வரும். கண்டிப்பாக மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். மெயின் கிளாத்தை மேலே நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம தைக்கணும், கெட்ட பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் பாருங்கள், கரெக்டாக இது போல் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய த்ரெட்டை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக தைக்கணும். இதுக்கு நண்டுக்கால் 1 சைடு நண்டுக்கால் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய நண்டுக்காலை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? த்ரெட் பைப்பிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 சைடு நண்டுக்காலில் தைச்சாதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள், நம்ம கரெக்டாக தைக்கணும். அந்த த்ரெட்டுக்கு நம்ம என்ன கலரில் துணி இருக்கோ அதுக்கு மேய்ச்சா நூல் மாட்டிக்கணும். ரெண்டாவது, இப்போ நம்ம ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ ப்ளவுஸுக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் தான் மாற்றிக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், கரெக்டாக நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் த்ரெட்டை வச்சு நம்ம பயன்படுத்தி தைச்சிட்டோம், கழுத்து பீஸ் வச்சு தைச்சிட்டோம். பாருங்கள், இப்போ பார்க்கும் பொழுதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை பாருங்கள், இது போல் கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா பின்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். பின்பக்கம் திருப்பினோம் அப்படின்னா அந்த தையலோட அச்சு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இது போல் இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக நம்ம சரிசமமாக வச்சுக்கலாம்.
தைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த மெயின் கிளாத் வந்து இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் 2 துணியுமே சேர்த்து பொறுமையாக பாருங்கள். முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து பொறுமையாக நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே எந்த ஒரு நெக்காக இருந்தாலும் சரி மெல்லிஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா டிசைன் போட்டால் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த த்ரெட் பைப்பிங்கை மட்டும் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும், செம லுக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தைச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக இருப்பீங்க. இப்போ பாருங்கள், 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபினிஷிங் அழகாக கிடைக்கணும் அப்படின்னா தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடமுமே கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். பாருங்கள், எப்போதுமே த்ரெட் பைப்பிங் தைக்கிறோம் அப்படின்னா டபுள் கலரில் தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் ஒரு கலரும் பைப்பிங் வேறு கலரும் கொடுத்து தைச்சோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்குதோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துட்டு பாருங்கள், அழகாக பொறுமையாக இது போல் நம்ம வந்து தையல் போடணும். தையல் போட்டது வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு பொறுமையாகவே போடணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு மட்டும் நம்ம த்ரெட் பைப்பிங் பயன்படுத்தி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 30 ரூபாய் வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 30 ரூபாய் நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் எவ்வளவு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருக்கும். பாருங்கள், த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.